இந்நாட்டிலே தாசி குடும்பத்தில் பெண்ணாக பிறந்து கற்சிலை என்னும் பெயர் கொண்டு சிறும் சிறப்பமாக வாழ்ந்து வருகின்றேன். அப்படி இருந்தாலும் எனக்கு முன்பதாக வரக்கூடிய டாபர் மாமா வாழ காணோம். யார் ஏழப்பட்ட குடும்பம் இருக்குதோ அவனை முன்னுக்கு வரது என் பழக்கம். எனக்கு முன்ன வந்து அவளை காணாம சொன்னா அதுக்கேத்த மாதிரி நீ தான் ஆள் அனுப்பணும். முன்ன கம்மியான ரேட்டு முடிஞ்சு போச்சு. ஆமா மாமா உயர்த்து சொல்லப்பா. பட்டி போடவைய தொட்டா
பழம் 4000. அது மட்டுமா வண்ண வண்ண பாவாடை போட்டா 5000. உள்ள இருக்கக்கூடிய மட்டை தோசை 6000. சுவாமி என்ன பண்றது டெய்லி இரவு கண்ணு முடியல சுகர் வந்துடுச்சு சொல்லுப்பா தோசையா அட பையன் தோசை பார்த்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சாப்பா இருக்குதா இருந்தா கொடுப்பா புட்டு சாப்பிடுறேன் நான் பாட்டுக்க ரொட்டி கொடு குட்டகளுக்கு பேரனா அந்த ரேட்டுக்கு நான் வரமாட்டேன். I do not like it. என்ன ஏதோ தெரியல யார் முகத்துல முடிஞ்சிட தெரியல இருப்பது 4 திசை 4 திசை 3 திசை போக சொல்ற மன்னருடைய உத்தரவுதான் மாமா. அதனாலதான் இங்க வந்தேன். 8 மணிக்கெல்லாம் இந்த ஊருக்குள்ள வந்தேன். சுத்தி 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 பாக்குறேன். ஒரே ஒரு ஆம்பளை பசங்க கூட கண்ணு இல்லை. போதுமா ஒரே சத்தா இருக்குது. அப்படியா? இது காடா இருக்குது. காடா இருக்குது. ஆமா இதுல எவன் வந்தாலும் சரி சரி நமக்கு தேவை துட்டு ஆசி பணம். வா யார் வர பங்களா ஒரு ஆண்மகன் வருவதை கூட பார்க்காமல் இழுத்து விட்டு இப்படி பேசுற யாரு நீ? பாவி என்ன பார்த்தா தெரியலையா? நான் பொம்பளை. ஐயோ நான் நம்பலையா? ஆமாண்டி. எனக்கு என்ன பார்த்தா தெரியல உங்களுக்கு? தெரியுது. என்ன தெரியுது? நான் தான் லேடிஸ்ங்க. ஐயோ வெளிய சொல்றானே. நீதான் லேடிஸா? ஆமா. என்ன கேக்குறீங்களே நீங்க யாரு? நான் யாரு தெரியலையா? யாருங்க நீங்க? இந்நாட்டை ஆள மன்னவன். மன்னவரா? என்னுடைய பெயர் கனகேசவன். கனகேசவனா? அது என்னடி வா நக்கம்? எனக்கு என்ன பார்த்து தப்பா நினைக்காதீங்க. நான் பெரியவங்களை பார்த்தா முட்டி போட்டு தாங்க வணக்கத்தை வைப்பேன். பெரியவங்களை பார்த்தா முட்டி போட்டு வணக்கத்தை வைப்பேங்க. பெரியவங்களை மட்டும் முட்டி போட மாட்டேன். சின்ன பசங்களால முட்டி போட்டுருவேன். எனக்கு அப்படியே தப்பா பேசாதீங்க. சரி ஆகட்டும். ஒரு ஆண்மகன் வருவதை தெரியாம இழுத்து விட்டு பேசுகிறாயே நீ யார்? எந்த நாட்டை தெரியும்? பேர் என்ன? என்னுடைய பேரை சொல்லி நீங்க வேற புடிங்க போறீங்க. போ உன் பேரை கேட்டு நான் வேற போடாம போறேன். நல்லா கேக்குறடி. ஏண்டி ஒரு பெண்ணாக பிறந்து விட்டால் அவருக்கு பேர் ஒன்று இருக்கும் அல்லவா? ஆமாங்க. உன்னுடைய பேர் என்ன? இந்த அடர்ந்த காடகத்தை தங்க தெரிவித்தியாயே நீ யார்? உன்னுடைய பேர் என்ன கேட்டேன்? என் பேரெல்லாம் கேட்கறது இருக்கட்டும். இந்த நேரத்துல எனக்கு ஒன்னு நீங்க தரணுங்க. என்ன தரணும்? கட்டி அணைச்சி ஒரே ஒரு உம்மாங்க. ஆமாங்க. ஒரு ஆண்மகனை பார்த்து விட்டு இப்படி அவதலாக பேசுகிறாயே நீ யார்? உன்னுடைய பெயர் என்ன? எனக்கு என்னுடைய பெயர் தான் கச்சிலிங்க. நீயோ பார்ப்பதற்கு அழகாக இருக்கின்றாய். ஒரு பருவ மங்கை தன்னம் தன்மை இந்த காற்றில் இருக்கிறாயே. இப்போது வார்த்தையா வானம் நின்று விட்டது. மிருகங்கள் ஒரு நேரம் ஆகிவிட்டது. அப்படியா? நேரத்தோடு விரைக சொல்லிகளை பெருக்கிக் கொண்டு நீ வீட்டுக்கு உங்களை கட்டி அணைச்சு ஒரே ஒரு முத்தத்தை வாங்காம என்ன இருந்து விட்டு நகர முடியாதுங்க. என்ன வார்த்தை வரைக்கின்றாய்? ஒரு ஆடவனை பார்த்தவுடன் கட்டி அணைக்க வேண்டும், முத்தம் கொடுக்க வேண்டும். அடி பாவி, ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்திருப்பாய் நினைச்சேனே. இப்படி அவங்க பேசுற யாரு நீ? என்ன நான் யாரா வேணாலும் இருக்கட்டும், எனக்கு ஒரே ஒரு உம்மா கொடுங்க. எனக்கு தள்ளிப்போ சொல்லுங்க. முத்தத்தை கொடுக்க முடியுமா முடியாதா? முடியாதா? ராத்திரி நேரத்து பூஜை
நீ நீ ஆம்பளைக்கு ஆம்பளை பொம்பளைக்கு பொம்பளை வேண்டாம் பிடிவாதம் எனக்கு ஒரே ஒரு வேண்டாம் பிடிவாதம் நீ கேட்க மொத்தம் என்னால் கொடுக்க முடியாதா இந்த இடத்தை விட்டு உன்னால் போக முடியுமா முடியாதா மொத்தத்தை வாங்காம என்னால இந்த இடத்தை விட்டு நகர நகர முடியாது அது யார பட்சம் எகமா உன்னை எப்படி என்ன சொல்றேன் அடி பாவி ஒரு நாட்டு மன்னவன் நான் இப்படி அவதார செஞ்சாயே இந்த இடத்தை விட்டு என்னால் போக முடியாதா முடியாதுங்க ஊ சொல்றியா மாமா என்ன அடிக்கிறாண்டி அம்மா அடிக்கிறான்டாங்க எங்க பாட்டு வச்சுவாங்க நானுங்கிறேன் எப்படியாமா ஏறி வேலைக்கு போயிட்டு வந்தேன் நான் யாருன்னு தெரியாம என் மேல கை வச்சுட்டேன் இந்த தாரு டப்பா. நான் யார் தெரியுமா? நான் ஒரு தெவடியா. எங்க ஆயா பச்சை தெவடியா. எங்க அம்மா அதை விட தெவடியாவோ தெவடியா. அட டாபரே, இவனை இப்படியே விடக்கூடாது. இப்பொழுதே என் தாய் கொடுத்த வசியமை இருக்குது. அந்த வசியமையை வச்சு இவனை என்ன நிலைமைக்கு ஆக்கிற பாருங்க. பட்டு கொண்டோ யாருங்க நீங்க?
உனக்கு ஆண்களை கண்டால் பயம், நான் பெண்களை கண்டா விடவே மாட்டேன். ரெண்டு பேரும் பத்தியா எனக்கு ஆமா உங்களை பார்த்தாலே பயமா இருக்குதுங்க. ஐயோ கண்ணி, உன் முகமாகப்பட்டது அழகா இருக்கிறது. அப்படியா? இந்த முகத்துக்கு என்ன பெயரை வைத்திருக்கின்றா தெரியவில்லை. எனக்கு என்ன என் பெயரையா கேக்குறீங்க? என் பெயர் தான் பேர்தான் கா கா கக்காவா? எங்க ஊர்ல பொண்ணுக்கு கக்கான்னு பேர் வைப்பாங்களா? என்ன சொல்றாய்? என்னங்க என்னுடைய பெயர் தாங்க கச்சிலை. ஆஹா, கச்சிலை. ஆமாங்க. என்ன ஒரு அழகான பெயர். உன்னுடைய பெற்றோர் ஒரு முகத்துக்கு அழகான பெயர் வைத்திருக்கிறார்கள். அப்படியா? கச்சிலை, கூட சொல்லட்டுமா? என்னங்க எப்பொழுது உன்னை நான் பார்த்தேனோ பார்த்தீங்களோ அந்த நொடி முதல் உன் மீது நான் மோகப்பட்டு விட்டேன். அப்படியா? வேண்டாங்க. மோகம் என்ன தெரியுமா? என்னங்க என்னை கட்டி அணைத்து அத்தான சொல்லி ஒரே ஒரு முத்தத்தை முத்தமா? என்னங்க எனக்கு முத்தனாலே என்னன்னு தெரியாதுங்க. முத்தனா என்னன்னு தெரியாதுங்க. ஆமாங்க. பார்த்தாலே தெரிகிறது. அப்படியா? என்னங்க இருந்தாலும் இருந்தாலும் எனக்கு தேவை முத்தம். கட்டி அணைத்து ஒரு முத்தம். வேண்டாங்க. அப்படி என்றால் ஏதோ உன்னை நான் பார்த்து விட்டேன், உன் மீது நான் மோகம் கொண்டு விட்டேன். ஒரு நாட்டுடைய மன்னவன் உன் மீது மோகம் கொண்டதால் இன்று ஒரே ஒரு நாள் இரவு உன்னிடம் நான் தங்கி செல்வதற்கு பணம் வேண்டுமா, பொட்டு வேண்டுமா, நகை வேண்டுமா, அல்லது என் நாட்டு வேண்டுமா, எதை கேட்டாலும் கொடுப்பதற்கு நான் அப்படியா? என்னங்க நான் உங்களை கட்டி வச்சு முத்தத்தை தரணும்னா நீங்க எனக்கு 2 சத்தியங்கள் செஞ்சு தரணுங்க. 2 சத்தியமா? ஆமாங்க. உன் முகத்துக்கு 2 சத்தியம் இல்லை, 2000 சத்தியம் கூட செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். அப்படியா? என்ன வேண்டுமா? என்னங்க முதல் சத்தியம் என்ன தெரியுமா? என்ன? எந்த பொருளை எப்பொழுது கேட்டாலும் தடை இல்லாம தரணுங்க. அதுதாங்க முதல் சத்தியம். 2வது சத்தியம்? 2வது சத்தியம் என்ன தெரியுமா? என்ன? எந்த நேரத்திலோ எப்பொழுதோ என்னை விட்டு நீங்க பிரியவே கூடாதுன்னு இதாங்க 2வது சத்தியம். ஆமாங்க. கத்திரி, என்னங்க நீ கேட்ட 2 சத்தியத்தை இதோ தந்துவிட்டேன் கத்திரி. அப்படியா? என்னங்க கத்திரி, ஆ, இந்த நேரத்தில் நான் உன்னை பார்க்கும் பொழுது எப்படி சொல்லலாம்? எப்படி இருக்குங்க? கத்திரி, என்னங்க அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கி அப்படியா? எனக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா என்னுடைய குடிசை இருக்குது. நாங்க சென்று காத்துங்க. உங்களுக்காக நான் பின்னாடியே வரேங்க. ஆமாங்க. போயிட்டு அழகாய் வச்சுட்டேன். ஆமா எந்த குறையும் கிடையாது. ஆமா அவனுக்கு சமைச்சு
சமைக்க வேண்டும். அம்மா தாயி, அம்மா மகமாயி சமய முதல் தாயே இன்று உன்னுடைய குடிசையில் நான் சாப்பிட்ட உணவு. ஆமாங்க. உணவாது இது போன்ற உணவை என் அரண்மனைக்கு நான் சாப்பிட்டது கிடையாது. ஆமா, அந்த ஊறுகாவை வச்சுன்னு எனக்கு தொட்டு நட்டிட்டீங்களா? நல்லா இருக்குது. அப்படியாங்க? அதை சாப்பிட சாப்பிட எனக்கு ஆசை பொங்கி வருகிறது. அப்படியா? எப்படி தெரியுமா? எப்படிங்க? அடையாறு பீஞ்சோரம் காத்திருக்கும் மீரா. ஐயோ, ஓடி வந்தே. அப்படியா? அடையாறு பீஞ்சோரம் காத்திருக்கும் மீரா.
அப்படியா? எனக்கு உறக்கமா வருது. உங்களுக்காக உள்ள பஞ்சு மெத்த தயாரா இருக்குங்க. அதுல போய் படுத்திருக்கேன். அப்படியா? சரிங்க. போயிட்டு வாங்க. என்னடா என்னால கட்டி பிடிச்சி ஆடிக்கிறியே? ஆமா அவன்கிட்ட போய் துட்டு கேட்க முடியுமா? அடிப்பட்ட ஆஸ்பத்திரிக்கு போன்னு சொல்லுவான். அது மட்டும் இல்ல, ஆமா அவனை பணம் கட்ட என்ன பண்ணுவான்? உனக்கு என்ன ஒண்ணு நான் வாங்கி தரணும். வாங்கி தரேன்னு சொல்லுவான். அவன்கிட்ட நீ எப்படி துட்டு வாங்க முடியும்? எப்படி வாங்க முடியும்? 12 மணி மருந்து கலந்து தரேன். அப்படியா? அவனுக்கு ஊத்து ஊத்தவா? அவனுக்கு மொத்தம் கறந்துக்கலாம். ஆமா அப்படின்னா இப்பயே 12 மணி மருந்த கலக்கலாம். ரெடியா தட்டு ரெடியா இருக்குதா? ஆமா ஆமா விட்டு போனா உதிர்ந்து போகும் வாசனை உதிர்ந்து போக வாசனை உதிர்ந்து போகும் வாசனை காட்டுக்கு வேண்டி அனுப்பின கணவர் இன்னும் திரும்பவில்லை. நானோ 9 மாத
கற்பனையா இருக்கு. என்னோட கணவர் ஞாபகமாவே இருக்குது. அத்தா எங்க இருக்கீங்க அத்தா? ஐயோ அத்தா. பகலும் நடந்து இன்பம் சுமக்க வைத்த மாம என்னை தவிக்க விடலாம என்னை தவிக்க விடலாமா உங்களுக்கு உறக்கமா வரும். அதனால என் கையால முக்கணி சார பேஞ்சி பேஞ்சி எடுத்துட்டு வந்திருக்கேங்க. என்னது உன் கையால முக்கணி சார பேஞ்சி பேஞ்சி போனாங்க? ஆமாங்க. கத்திரை அத குடிச்சிட்டு நீங்க படுத்தீங்கன்னா உங்களுக்கு உடம்பே சுகமா இருக்குங்க. அப்படியா? ஆமாங்க. முக்கணி சார எனக்காக கொண்டு வந்திருக்காங்க? ஆமாங்க. அடடா, என் மீது உனக்கு அளவு கடந்த பாசம் இருந்தாலும் இந்த முக்கணி சார நான் பெற வேண்டும். ஆமாங்க. அவ்வளவுதானே? இந்தாங்க. கத்திரை, என்னங்க என்ன இது முக்கணி சார என்று சொன்னா என்ன துர்நாற்றம் வீசுதடி? என்னங்க அது உங்க மூக்குக்கு அப்படி தெரியுங்க. அப்படியா? ஆமாங்க. இது வீட்லயே என்னோட கையால நானே பேஞ்சி பேஞ்சி தயார் பண்ணதுங்க. நீயே பேஞ்சி பேஞ்சி தயார் பண்ணிருக்க? அப்படி இருந்தா ரொம்ப சுகமா இருக்கு. நல்லா இருக்குங்க. குடிங்க. கத்திரை, என்னங்க எனக்கு ஒன்றுமே பிடிக்கவில்லை. பிடிக்கலையா? என்னங்க மூக்க புடிச்சுக்கினே குடிச்சிருங்க. அப்படியா? ஆகட்டும். நல்லா இருக்குங்க. கத்திரை, இதை குடித்த பிறகு என் உடம்பெல்லாம் என்னவோ பண்ணுது. என்னவோ பண்ணுதா? என்னங்க ஆரம்பத்துல அப்படி இப்படிதான் இருக்கும். போக போகதான் சும்மா நச்சுன்னு இருக்குங்க. கத்திரை, என்னங்க குடிமகளே, வெறும் குடிமகளே, ஒரு பாரு.
வருமா கொஞ்சம் வச்சு அதுவே போதுங்க, அதுக்கு மேல குச்சா செத்து போயிடுவீங்க. இங்கதாங்க இருக்கிறேன். உன்னுடைய வாய்ப்பில் ஓடி விளையாடுகிறேன். ஆமா, கம்பு இல்லைங்க, போஸ்ட் மரம். எனக்கு அது நான் தாங்க. எனக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. எனக்கு வாடம்மா. எனக்கு எனக்கு உனக்கு இந்த நேரத்துல என்ன வேணுமோ கேளு, நான் கொடுக்குறேன். என்ன வேணுமோ தரேன்னு கேட்கணுமா? ஆமாங்க. ஏய், என்ன பண்ணுவீங்க? அது மட்டும் இல்ல, நீ கேட்ட கேள்வி ஆமா, இவ்வளவு ஆசை இருக்குது எனக்கு. நான் சொல்றேன், இருக்கட்டும், அடுக்கு அடுக்கு. அவர் என்ன கேட்க தெரியுமா? அன்னைக்கு கேட்ட பத்தியா 2 கேள்வி. 2 கேள்வி. ஒண்ணு என்னது? ஒண்ணு என்ன என்னது? விட்டு பிரிய கூடாது. ரெண்டாவது, எந்த பொருளை எப்பொழுது கேட்டாலும் தடை இல்லாம கொடுக்கணும். என்னங்க என் பட்டு குஞ்சி, என் கருப்பு குஞ்சி, என் சேட்டு குஞ்சி, உலக்கா குஞ்சி, என்னங்க என்ன வேணும் தெரியுமா? அன்று நீங்க எனக்கு சத்தியம் செய்து கொடுத்தீங்க, 2 சத்தியம். அதுதாங்க இதுல முதல் சத்தியமே. எந்த பொருளை எப்பொழுது கேட்டாலும் நான் இங்க இருக்கிறேங்க. அது என் தங்கச்சி டாபரி. உன் தங்கச்சி டாபரியா? ஆமாங்க. என்னங்க அதுகிட்ட போவாதீங்க. எனக்கு என்ன வேணும் தெரியுமா? உங்களுடைய நாடு நகரம் உப்பு சட்டி வரவோடு அசையும் சொத்து அசையா சொத்து எல்லாத்தையும் உங்க அந்தரங்க காதலி பிரச்சனை பேருக்கு எழுதி கொடுங்க. இந்த சின்ன ஆசைதாங்க இருக்கு. உனக்கு என் நாடு வேணும். இப்ப சொல்லு, நான் எங்கடி கையெழுத்து போடணும்? எல்லாத்தையும் எழுதிருங்க. டாபரே வாடா. அடி மாமா. ஏய் மாமாடி நான் கச்சலை. பிரச்சனை இல்லைங்க, பூதம். புரியுதா? கச்சலை. ஓட்டேரி நரி இப்படி வாட. எனக்கு கச்சலை. ஐயோ வாய. அது தாத்தா இல்ல, அது பண்ணி. என்னங்க ஆபரேஷன் எழுது எதை வச்சு எடுத்து வீட அப்படியே வேணாம். நீ எழுதுனா இதுக்கு மை வேணுமே. தொட்டு தரேன் நானு. மணிக்காலையாகி 10 வருஷம் ஆகுது. முடிஞ்ச பத்தியா சொன்னாங்களே மேல் ஒட்டி வாக்கத்துல. கனகபுரி நாடு. கனகபுரி நாடு எழுதிரிய கனகேச மன்னர் எழுதி கொடுப்பது என்னவென்றால் அசைய சொத்து, அசையும் சொத்து, தாபர மைகாலேச்சே அந்த புலி மரங்க எழுதிறியா? நல்ல நல்ல தொட்டு அசையும் சொத்து அசைய சொத்து அனைத்தையுமே அவருடைய அந்தரங்க காதலி கற்சிலையின் பெயரில் எழுதி தரப்படுகிறது. ஆமாங்க. இப்படிக்கு கனகேஸ்வரன், இப்படிக்கு கனகேஸ்வரன் மன்னர். அது யாரு கவுஸ் சொல்லி உனக்கு இன்சி வராது. இதுல ஒரே ஒரு கையெழுத்து போடுங்க. என்னங்க எங்கடி பொண்ணு கையெழுத்த பாரு மேவ போடுவேன். கையெழுத்து போடுங்க. கையெழுத்து போட போறது உனக்கா என் நாட்டை நான் நீ தான் எனக்கு தெய்வம். நான் தான் உனக்கு தெய்வம். நீ தான் எனக்கு
நான் பட்டு குஞ்சா நீங்க கூட அதுல யா ஷல்லா ஆமாங்க யா ஷவரா எனக்கு என்னடி அது அதுவா பச்சையம்மன் கோயில் இருக்கு மாமுனி செமுனி அதுல இது ஒரு முனி ஜடாமுனிங்க ஐயோ அட பாரு போத கேட்டு போகுது எப்படி இது பாரு இது ஆமாங்க இப்போ என்ன உனக்கு நான் கையெழுத்து போடணுங்க கனகபுரி நாடு அத்தனையும் என்னுடைய அந்தரங்க காதலி காதலி கட்டிலைக்கு சொந்தம் எப்படிக்கு கனகேஸ்வரன் கட்டிலை போதுமா எனக்கு கட்டிலை போதுமா டேய் புடி புடி கட்டிலை போதுமா டேய் இந்த எட்டு போயிட்டு பத்திரமா என்னோட உயிரோட போயிடாது கட்டிலை எனக்கு இப்போ எனக்கு மயக்கமா வருது மயக்கமா வருதா ஆமாண்டே டேய் புட 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 கட்டிலை எனக்கு ஐயோ கட்டிலை ஓ மை காட் நீ வரணும் பாவி என்னடா இது முன்ன பின்ன பொம்பளைய பார்த்ததே கிடையாதா சமாளிச்சா மார்கழி மாசம் நாயை விட்டு அழிகிற மாதிரி அழிகிறானே அவன். எப்படிதான் சமாளிச்சே தெரியல ஆ. டேய் டாபரே இது குடுடா இப்படி இதுக்கப்புறம் இந்த கனகபுரி நாடே என்று கனகபுரி நாட்டுக்கு நான் தான் மகாராணி என்னை யாரு நினைச்சாலும் ஆட்டவ முடியாது இந்த கற்றை அசைக்க முடியாது டேய் உள்ளப்பட நாயே யார வாடா போறா டேய் போற ஓட்டேரி நரி என்னடா ஏய் மான மரியாதை படிங்க வாடா போறேன்ற வாடா சரி சரி என்ன போய் வாடா போறேன்ற டேய் நீ மகாராணி சொல்லுவேன் நீ மகர நாய்த்தியா ஆமாண்டா மையாலா மெய்யாலும் தான் நம்ம எத்தனை பேர் இருந்தீங்க ஏய் யோக சொல்ல நீ நானு அவர் மன்னரு அவன் தானேங்க ஆமா உனக்கு விஷயம் தெரியுமா என்னடா விஷயம் ஏய் தேவடியா ஆ உன்னை எத்தனை பேர்கிட்ட விட்டு நான் வாங்கிட்டு இருப்பேன் டேய் யாரா கேட்டாங்களா அது எப்படி நான் வாங்கிட்டு இருப்பேன் நீ எவ்வளவு இருக்கான் அதனால நீ மகர நாயிட்ட ஆமா ஏய் டேய் கங்கால கௌசடா சாட்சில சொல்லது தேவடியா போடியே ஐயோ டாப்ரே டாப்ரே ஆமா யார டாப்ரே என் செல்ல குஞ்சியே கை ஒடியே இப்ப சொன்னே மகராணினே இங்க வாயே இப்ப தொங்கணும் போ பார்த்துதானே பாட்டே இதுல பானை மேல பானை இருக்கு புது பானை மேல இருக்கு அப்புறம் ஏய் வாடா வந்துரு வாய் வந்துரு இங்க வாயே இங்க வாங்க சாட்சில செல்லாதடி ஆனா இனிமே இந்த ஊர்ல இருந்து உன்னை நம்புற மாதிரி இல்ல ஏதாவது தவறாக பேசியிருந்தா மன்னிச்சிரு மாமா அதான் நீ மகாராணி ஆயிட்டுனா எத்தனை பேர் வச்சு ஒதுப்பே தெரியாது அதனால இந்த நான் போய்க்கணுமே அந்த மோட்டு மலுக்கு 2 சென்ட் 2 சென்ட் அது 2 சென்ட் கொடுத்தினா ஆ 2 இந்த உழுமாடு இருக்குது உண்டு உழுமாடு இருக்குது ஆ 2 முளை வச்சு சீவியா 2 அடிச்சிட்டா டேய் 2 இந்த மாடு கட்டி போய் மேல் ஓட்டி வாக்கத்துல உன் பொண்டாட்டிக்கிற பேரு அவளுக்கு அடிச்சு ஒரு முளை குச்சி யாரு கடிக்கு வர போடி போட முடியாது கை ஐயோ டாபரே ஆட்டே அப்படிதான் வா அடிச்சுக்கோ வா அடிச்சுக்கோ காடி அது மட்டும் இல்ல கேக்குது பாரு காக்காணி 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 குத்தினா இது மொட்டை கலப்பு ஒண்ணுக்குது ரொம்ப நாளா வீட்டுல உன் கலப்பை ஆழமா ஊது நன்னுட்டு போயிடுச்சு உன் கலப்பையில மொட்டை கலப்பையில ஏறு உழுதுட்டாலும் அதுல பயிர் வச்சுட்டாலும் சீ, வாய மூடே போடி ஆமா ஆமா இங்க வாய ஆமா நீ தான் கலப்பணுமா கலப்பிக்கோ உழுதுக்கோ நீ தான் நாத்து விடணுமே அதில் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் அது போனா போகட்டும் இது கொண்டு எங்க போய் சொன்னா இது எத்துமைட்டு உள்ள என் பீரோல வைடா உமா பீரோ கூட தூது போய்க்கிறீங்க உமா பீரா என் பீரோலே வை 10 பேர் பெண் வச்சுல உன் பீரோல கை வைக்க மேல வைக்குவா நடுப்புற வை ஐயோ நான் எங்க நாள் 10 20 வருஷமா பாக்கறேன் கை வைக்கிட்டா மேல வைக்க தெரியல அதனாலதான் கடவுள் ஐயோ எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயமா எங்க மேல்வட்டி வாக்க ஜீவா நாடகமன்றத்தோட ஆசிரியர் ஓனர் எல்லாமே எங்களுக்கு இவர்தாம்மா எங்க 15 பேருக்கு குருவாக விளங்கக்கூடிய மேல்வட்டி வாக்கத்தை சேர்ந்த கார்த்திகேயன் இவர் தான் என்னமோ தேவடியா வணங்குறான் எங்க 15 பேரோட குடும்பமும் இவராலதான் இருக்குது என்னமோ விசிக்கிறதுல நீங்க இவரை முன்ன பின்ன எல்லாரும் பார்த்திருப்பீங்க யாரா பார்த்திருக்கீங்களா இவருக்கு ஞாபகம் இருக்குதாம்மா யாருக்கு ஞாபகம் இல்லையா கொஞ்ச நேரம் இருங்க நான் காட்டுறேன் காட்ட போறா
இப்ப தெரியுதாமா மண்டபத்துல செட் அடிக்கிற மிஷினு மண்டபத்துல செட் அடிக்கிற மிஷினு ஆனா ஒட்டி அதுல முன்னாடி வரும் இதுல பின்னாடி வரும் ஒன்னா சொல்லுங்க வாடி குத்தால பிராத்த சரி ஏய் இங்க வா நல்லா கேட்டுக்கோமா போன மாசத்துல பாண்டிச்சேரி பக்கத்துல நல்லவடு கிராமத்துல நாடகம்மா பீச் பக்கத்துலயே நாடகம் இவர் மேல்வட்டி வாக்கு வந்து நாடகம் படுத்துற ஆசிரியர் இவர் தான் நாங்க எல்லாம் இந்த ஊருக்கு போயிட்டோமா ஊருக்கு போயிட்டு வந்து ஸ்டேஜ் வந்து ஸ்டேஜ் வந்து பீச் ஓரமே போட்டுருந்தாங்கம்மா சொல்லிட்டாங்க வண்டிலாம் உள்ள அலோடு கிடையாது பேக் மட்டும் நாங்களே எடுத்து வைக்கிறோம் நீங்க நடந்து வந்துருன்னு சொல்லிட்டாங்க சரி நாங்க சொன்னோம் நாங்க கூட பேக் எடுத்துன்னு வந்துடுறோம் எங்க கிட்ட ஒரு 16 வருஷமா டெலிவரி ஆகாத ஜீவன் ஒண்ணு இருக்குது அதை மட்டும் எடுத்து விட்டுருக்குன்னு சொன்னோமா சரின்னு சொல்லிட்டு இந்த ஆளு வந்தான் அதெல்லாம் முடியாது நானும் உங்க கூட பீச்சுக்கு வருவேன்னாமா வந்தான் வந்து திடீர்னு தலையை சொல்லிடுறாமா என்ன வாத்தியார தலையை சொல்லிடுன்னு கேட்டேன் வினிதா சிக்கன் ரைஸ் சொன்னது வயிறெல்லாம் கலக்குது ஒரு மாதிரியா இருக்குதுன்னா நான் சொன்னேன் என்ன வாத்தியார இதுக்கா தலை சொல்லிடுறேன் ஆட்டு மண் பீச் மண் இருக்குது எங்கன்னா ஒரு ஓரமா உக்காந்துட்டு வாங்கினேன் நான் என்ன பிள்ளைக்க சொன்னமா இவனை போனா உக்காந்தா மண்ணெலி போட்டு மூட்டு வந்துட்டான் இன்னும் ஆத்துல போய் கடல் ஓர பீனா தெரியாது மண்ணெலி போட்டு மூட்டு வந்தாமா திருப்பி நேரா வந்தான் திருப்பி தலை சொல்லிறான் என்ன வாத்தியாரன்னு கேட்டம்மா வினிதா நான் போயிட்டு மூடிட்டேன் கழுவுறமேன்னு கேட்டாமா நான் வாத்தியாரி இதுக்கா தலையை சொல்லிடுறேன் பீச்ல எவ்வளவு தண்ணி அலையாச்சுன்னு வருது அதுல போய் கழுவிக்கு தர வாத்தியார சொன்னேன் நான் தான் பிள்ளைக்க சொன்னேன் தானம்மா பெரிய மனுஷன் கேட்கணும் தானே போனாமா போய் காலை இப்படி வச்சாமா பீச்ல அலை வருதான்னு பாத்துருந்தாமா அலை வருது அலையை விட்டுக்கணும் மண்ணா நெச்சுக்கணும் திருப்பி ரெண்டாவது வந்ததுமா அலையை விட்டா மண்ணா நெச்சுக்கணும் தூத்து கழுவாத சொட்டே உள்ள வாங்கி உன பாத்து நீ மகாராணி ஆயிடு ஆனா அவனுக்கு யாரு என்ன இருக்காங்க சொந்தக்குதா மந்திருக்குதா இதெல்லாம் கேட்டியா எதுவுமே கேட்கலையே யாரு நாட்டு மன்னன் இல்லையா இதெல்லாம் கேட்டியே இல்லையே மாமா கேட்டு நான் நாட்டுக்கு போ அப்பதான் மகாராணி இல்ல செவடியா நீ சொல்லிட்டேல இதுக்கப்புறம் இந்த கர்ச்சனை வேலையை பார்ப்பேன் ஓடிவா சாமல் போனதில்லை பாசப்புறாவின் சுமந்து
அள்ளும் பகல்